திருவண்ணாமலை அடுத்த ஈச்சங்குப்பம் பகுதியில் மின்சாரம் தாக்கி விவசாயி விநாயகமூர்த்தி உயிரிழந்த நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட அவரது உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சார் எங்க அப்பா இங்க வந்து சொன்னாங்க சார் ஒயர் அறுத்துக்கிச்சு வந்து கட்டி விடுங்க. ஆனா இவங்க கட்டவே இல்லை சார். ஏற்கனவே எங்க அக்காவுக்கு சேகரிச்சிருக்கு, எங்க அம்மாவுக்கு எல்லாம் சேகரிச்சிருக்கு சார். எப்படி சார் எங்க அப்பா எல்லாமே எங்களால இருக்க முடியும்? எங்க அப்பா தான் சார் எல்லாமே நிலத்துல தான் சார். ஒரு மாசம் ஆகுது சார் வந்து சொல்லி இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை சார். எங்க அப்பாவுக்கு நீதி. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சசிகுமார் இணைப்பில் இருக்கிறார். சசிகுமார் வணக்கம். தற்போது அந்த விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில அவங்களோட உறவினர்கள் எதற்காக மறியல்ல ஈடுபட்டாங்க? முழு விவரம் என்ன? வணக்கம். திருவண்ணாமலை அடுத்த ஈச்சங்குப்பம் கிராமத்தில் விவசாயி விநாயகமூர்த்தி அவருடைய விவசாய விளைநிலத்தில் மின் உயரானது தாழ்வான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அந்த மின் கம்பத்தை கம்பியை சீரமைக்க சொல்லி அங்குள்ள மின் நிலையத்தில் புகார் தெரிவித்ததாகவும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறைக்கும் மேலாக இது தொடர்பாக புகார் அளித்தும் மின்சாரத்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று காலை விநாயகமூர்த்தி தன்னுடைய தோட்டத்தில் பூ பறிப்பதற்காக சென்றிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அங்கு மின் உயரானது அருந்த நிலையில் கீழே கிடந்திருக்கிறது. இதனை விவசாய நிலத்தில் இருந்த அந்த மின் கம்பத்தை அறியாமல் மிதித்ததனால் அந்த விநாயகமூர்த்தி உயிரிழந்திருக்கிறார். இந்த உயிரிழப்புக்கு காரணம் மின்சாரத்துறையினர் தான். முறையாக அவர்கள் பணியாற்றியிருந்தால் இது போன்ற உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது, உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி அந்த விநாயகமூர்த்தியினுடைய அந்த சடலத்தோடு தற்போது திருவண்ணாமலை வேலூர் சாலையில் ஊசாம்பாடி அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த பகுதியில் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டு அந்த சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் போலீசாருக்கும் அந்த சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டது. இதனால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது விநாயகமூர்த்தியினுடைய சடலத்தை போலீசார் கைப்பற்றி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சவக்கிடங்கிற்கு தற்போது எடுத்து சென்றிருக்கின்றனர். மேலும் அந்த பகுதியில் அந்த கிராமம் வரை அந்த போலீசார் அவர்களை விரட்டி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் தெரிவிக்கையில் மின்சாரத்துறையினர் விவசாய விளைநிலங்களில் தாழ்வாக உள்ள மின் கம்ப உயர்களை சீரமைக்க வேண்டும், விரைவாக சீரமைக்க வேண்டும், மழைக்காலங்களில் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.